ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் திருப்பதியில் இருக்கக்கூடிய லோக்கல் டெம்பிள்ஸ் சுற்றி பார்ப்பதற்கும், திருப்பதியை சுற்றி இருக்கக்கூடிய கோவில்களை சுற்றி பார்ப்பதற்கும், திருமலையில் இருக்கக்கூடிய கோவில்களை சுற்றி பார்ப்பதற்கும் இருக்கக்கூடிய சீப் அண்ட் பெஸ்ட் டூர் பேக்கேஜஸ் பற்றிய தகவல்களை முழுமையாக பார்க்கலாம். நீங்கள் திருப்பதி தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் திருப்பதியில் இருக்கக்கூடிய கோவில்களையும் சுற்றி பார்க்க விருப்பப்பட்டால் டிடிடி மற்றும் ஆந்திரா கவர்மெண்ட்டினுடைய டூரிசம் டிபார்ட்மெண்ட் இணைந்து நடத்தக்கூடிய டூரிசம் பேக்கேஜஸ் நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் மற்றும் ஆந்திரா கவர்மெண்ட் இணைந்து நடத்தக்கூடிய இந்த டூரிசம் பேக்கேஜஸில் 5 விதமான பேக்கேஜஸ் இருக்குது. இதில் 2 முக்கியமான பேக்கேஜஸ்னு பார்த்தீங்கன்னா திருப்பதியில் இருக்கக்கூடிய லோக்கல் டெம்பிள்ஸ் மற்றும் திருப்பதியை சுற்றி இருக்கக்கூடிய கோவில்களை சுற்றி பார்ப்பதற்கான டூரிசம் பேக்கேஜ். இந்த டூர் பேக்கேஜஸ் புக் செய்ய விருப்பப்பட்டால் 2 இடங்களில் நம்ம புக் பண்ணிக்கலாம். இந்த 2 இடங்களில் தான் நம்மளை கோவில்களை சுற்றி பார்ப்பதற்கும் பிக்கப் பண்ணிப்பாங்க. திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ளே என்டர் ஆனதும் ரைட் சைடில் ஆந்திரா கவர்மெண்ட்டினுடைய டூரிசம் டெஸ்க் இருக்கும், பெருசாக போர்டும் வச்சுருப்பாங்க. அதே போல் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம் பில்டிங்கினுடைய என்ட்ரன்ஸ்லேயுமே ஒரு டூரிசம் டெஸ்க் இருக்குது. இந்த பேக்கேஜஸ் நீங்கள் புக் செய்ய விருப்பப்பட்டால் இந்த 2 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்திற்கு போய் நீங்கள் நேரடியாக கூட புக் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் நாளைக்கு இந்த கோவில்களை சுற்றி பார்க்க விருப்பப்பட்டால் முதல் நாள் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸுக்கு நீங்கள் ஃபோன் செஞ்சு கூட புக் பண்ணிக்கலாம். இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸுமே நான் வீடியோவிலேயே மென்ஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டூரிசம் பேக்கேஜினுடைய பேர் லோக்கல் டெம்பிள்ஸ் பேக்கேஜ் டூர்ஸ். இந்த பேக்கேஜில் ஒருத்தருக்கு 200 ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க. காலையில் 6 மணிக்கு ஸ்ரீனிவாசம் ரெஸ்ட் ஹவுஸில் இருந்து பஸ் புறப்படும். அதற்கடுத்த பிக்கப் பாயிண்ட் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம் கெஸ்ட் ஹவுஸ். இந்த லோக்கல் டெம்பிள்ஸ் பேக்கேஜில் திருப்பதிக்குள்ளே இருக்கக்கூடிய 6 கோவில்கள் சுற்றி பார்ப்பதற்கு பஸ்ஸில் நம்மளை அழைச்சிட்டு போவாங்க. காலையில் 6 மணிக்கு புறப்படக்கூடிய பஸ் இந்த லோக்கல் டெம்பிள்ஸ் டூர் முடியும் போது மதியம் 2 மணி ஆகிடும். இந்த லோக்கல் டெம்பிள்ஸ் பேக்கேஜில் நம்மளை அழைச்சிட்டு போகக்கூடிய 6 முக்கியமான கோவில்களில் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில், தொண்டவாடாவில் இருக்கக்கூடிய அகஸ்தீஸ்வர சுவாமி வாரி கோவில், ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில், பதக்கல்வாவில் இருக்கக்கூடிய வகுலமாதா கோவில், திருப்பதிக்குள்ளேயே இருக்கக்கூடிய கபிலேஸ்வரர் சுவாமி வாரி கோவில் மற்றும் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிந்தராஜ பெருமாள் கோவில். இந்த 6 கோவில்கள் தான் இந்த லோக்கல் டெம்பிள்ஸ் பேக்கேஜில் கவர் பண்ணுறாங்க. இதற்கு ஒருத்தருக்கு 200 ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த அமௌண்ட் பே பண்ண உடனேயே டிக்கெட்டில் நமக்கு பஸ் சீட் நம்பரும் மென்ஷன் பண்ணி டிக்கெட் கொடுத்துட்றாங்க. இந்த சீட்டில் தான் நம்ம உட்கார்ந்து ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த பேக்கேஜஸ் நம்ம முன்னாடியே புக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பஸ்ஸில் முன்னாடி இருக்கக்கூடிய சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப லேட்டாக புக் பண்ணும் பட்சத்தில் பஸ்ஸில் பின்னாடி இருக்கக்கூடிய சீட்ஸில் தான் நமக்கு இடம் கிடைக்கும். இந்த 6 கோவில்களில் கடைசியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிந்தராஜ பெருமாள் கோவிலுக்கு தான் அழைச்சிட்டு போவாங்க. கோவிந்தராஜ பெருமாள் கோவிலுக்கு பக்கத்திலேயே இந்த பஸ் நம்மளை ட்ராப் பண்ணிடும். அதற்கடுத்து கோவிலை சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து நாம் தங்கியிருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸுக்கு நாமே தான் போக வேண்டியிருக்குமே தவிர்த்து பஸ் ஸ்ரீனிவாசம் கெஸ்ட் ஹவுஸ் மற்றும் விஷ்ணு நிவாசம் ரெஸ்ட் ஹவுஸில் மறுபடியும் நம்மளை ட்ராப் பண்ணாது. கோவிந்தராஜ பெருமாள் கோவிலில் நம்மளை ட்ராப் பண்ணும்போதே இதோட பேக்கேஜ் கம்ப்ளீட் ஆகிடுது என்பதையுமே அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த 6 கோவில்களையும் சுற்றி பார்ப்பதற்கு நான் ஏசி பஸ்ஸில் தான் அழைச்சிட்டு போவாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 2வது பேக்கேஜ் திருப்பதி சரௌண்டிங் டெம்பிள்ஸ் பேக்கேஜ். இந்த பேக்கேஜில் திருப்பதியை சுற்றி இருக்கக்கூடிய 7 கோவில்கள் அழைச்சிட்டு போவாங்க. இந்த பேக்கேஜில் நான் ஏசி பஸ்ஸில் தான் அழைச்சிட்டு போவாங்க. ஒருத்தருக்கு 500 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பேக்கேஜ் டூர் 2 ட்ரிப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரிப் காலையில் 8:30 மணிக்கும், செகண்ட் ட்ரிப் காலையில் 9:30 மணிக்கும் ஸ்ரீனிவாசம் கெஸ்ட் ஹவுஸிலிருந்து பஸ் புறப்படும். பிக்கப் பாயிண்ட்ஸ் ஸ்ரீனிவாசம் கெஸ்ட் ஹவுஸ் மற்றும் விஷ்ணு நிவாசம் ரெஸ்ட் ஹவுஸ். இந்த பஸ்ஸில் நம்ம கூட ஒரு கைடும் வருவாங்க. அவங்க இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு மற்றும் ஹிந்தி மொழிகளில் நம்மளை அழைச்சிட்டு போகக்கூடிய 7 கோவில்களை பற்றிய டீட்டெயில்ஸும் நமக்கு கொடுப்பாங்க. இந்த பேக்கேஜில் கவர் ஆகக்கூடிய கோவில்கள் கார்வேட்டி நகரத்தில் இருக்கக்கூடிய வேணுகோபால சுவாமி கோவில், நாகலாபுரத்தில் இருக்கக்கூடிய வேதநாராயண சுவாமி கோவில், நாராயண வனத்தில் இருக்கக்கூடிய கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில், அப்பளையா குண்டாவில் இருக்கக்கூடிய பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி கோவில், நகரில் இருக்கக்கூடிய கரிய மாணிக்கிய சுவாமி வாரி கோவில், புக்காவில் இருக்கக்கூடிய அன்னபூர்ண சமேத காஷி விஸ்வேஸ்வர சுவாமி வாரி கோவில், சுருட்டப்பள்ளியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கொண்டேஸ்வர சுவாமி கோவில்.
இந்த 7 கோவில்களையும் சுற்றி பார்க்கக்கூடிய சமயத்தில் நடுவில் லஞ்சுக்காக ஒரு ஹோட்டலில் பஸ் நிப்பாட்டுவாங்க. இந்த லஞ்ச் பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகாது, நாமளே தான் தனியாக பே பண்ணி சாப்பிட்டுக்கணும். இந்த 7 கோவில்களையும் சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் வரக்கூடிய சமயத்தில் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில் வழியாக தான் பஸ் வரும். சப்போஸ் நீங்கள் அங்கே இறங்கி தாயாரை தரிசனம் செய்ய விருப்பப்பட்டால் திருச்சானூர் கோவிலில் உங்களை ட்ராப் பண்ணிட சொல்லிடலாம். அதற்கடுத்து நீங்கள் திருச்சானூர் தரிசனத்திற்கு பிறகு நீங்கள் தங்கியிருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸுக்கு நீங்களே தான் ரிட்டர்ன் ஆகணுமே தவிர்த்து பஸ் வெயிட் பண்ணி உங்களை பிக்கப் பண்ணிக்காது. ஏன்னா அது அவங்களுடைய பேக்கேஜில் கிடையாது. ஆக்சுவலாக இந்த 7 கோவில்களும் சுற்றி பார்த்து முடித்த பிறகு ஸ்ரீனிவாசம் கெஸ்ட் ஹவுஸ்லேயோ அல்லது விஷ்ணுநிவாசம் கெஸ்ட் ஹவுஸ்லேயோ நீங்கள் எங்கே ட்ராப் பண்ண சொல்கிறீங்களோ அங்கே பஸ் நம்மளை ட்ராப் பண்ணிடும். இந்த பேக்கேஜ் புக் செய்து நம்ம அமௌண்ட் பே பண்ணும்போதே டிக்கெட்டில் பஸ் சீட்டும் மென்ஷன் பண்ணி நம்மக்கிட்ட டிக்கெட் கொடுத்துருவாங்க. அந்த சீட்டில் உட்கார்ந்து தான் நம்ம இந்த 7 கோவில்களுக்கும் ட்ராவல் பண்ணணும். ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் தான் இந்த டிக்கெட் நம்பர் கொடுக்கக்கூடிய காரணத்தினால இந்த பேக்கேஜை முன்னாடியே புக் பண்ணவங்களுக்கு பஸ்ஸில் முன்னாடி இடமும், நீங்கள் ரொம்ப லேட்டாக புக் பண்ணும் பட்சத்தில் பஸ்ஸில் பின்னாடி சீட்ஸும் தான் நமக்கு கிடைக்கும். ஆந்திரா கவர்மெண்ட்டினுடைய டூரிசம் பேக்கேஜில் இந்த 2 பேக்கேஜஸ் அல்லாது சப்போஸ் நீங்கள் 15 பேருக்கு மேலெல்லாம் சேர்ந்து திருப்பதிக்கு போயிருக்கீங்க, உங்களுக்கு தனி பஸ் அல்லது கேப் தேவைப்பட்டாலும் அவங்களே அரேஞ்ச் செய்து இந்த லோக்கல் டெம்பிள்ஸ் டூருக்கோ அல்லது திருப்பதியை சுற்றி இருக்கக்கூடிய இந்த செகண்ட் பேக்கேஜுக்கோ நீங்கள் எது விருப்பப்படுறீங்களோ அவங்க அழைச்சிட்டு போவாங்க. அதற்கேற்ற காஸ்ட்டும் நமக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படி நம்ம தனியாக புக் பண்ணி போகும் பட்சத்தில் எவ்வளவு ஆகும் என்பதை அவங்களுக்கே நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி விசாரிச்சுக்கலாம் அல்லது நேரடியாக போய் கூட நீங்கள் விசாரிச்சுக்கலாம். இந்த 2 பேக்கேஜஸ் இல்லாமல் இன்னும் 3 பேக்கேஜஸ் கூட இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பேக்கேஜில் காணிப்பாக்கம் கோல்டன் டெம்பிள் பேக்கேஜ்னு இருக்குது. அதற்கு ஒருத்தருக்கு 950 ரூபாய் ஏசி பஸ்ஸில் அழைச்சிட்டு போகிறதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலும், வெள்ளூரில் இருக்கக்கூடிய தங்க கோவிலும், காணிப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலுக்கும் நம்மளை அழைச்சிட்டு போவாங்க. அடுத்து இருக்கக்கூடிய பேக்கேஜினுடைய பேர் காணிப்பாக்கம் திருப்பதி லோக்கல் பேக்கேஜ் டூர். இதில் ஏசி பஸ்ஸில் ஒருத்தருக்கு 650 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலும், ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலும், காணிப்பாக்கம் பிள்ளையார் கோவிலும், கபில தீர்த்தம் மற்றும் இஷ்கான் கோவிலுக்கும் நம்மளை அழைச்சிட்டு போவாங்க. அடுத்து கடைசியாக இருக்கக்கூடிய பேக்கேஜ் காளஹஸ்தி திருப்பதி லோக்கல் பேக்கேஜ் டூர். இதில் ஏசி பஸ்ஸில் ஒருத்தருக்கு 550 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் கவர் ஆகக்கூடிய கோவில்கள் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில், ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில், காளஹஸ்தி கோவில், கபில தீர்த்தம் மற்றும் இஷ்கானுக்கு அழைச்சிட்டு போவாங்க. இப்போது இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோவில் நீங்கள் லைவாக இவங்களுடைய காண்டாக்ட் நம்பரை நோட் பண்ணி கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நேரடியாகவே நீங்கள் விசாரிச்சுக்கலாம். அடுத்து திருமலையில், அதாவது மேல் திருப்பதியில் இருக்கக்கூடிய 6 கோவில்களை சுற்றி பார்ப்பதற்கு என்ன பேக்கேஜஸ் இருக்குது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மேல் திருப்பதியில் இருக்கக்கூடிய 6 கோவில்களை சுற்றி பார்ப்பதற்கு இதுபோல் டூரிசம் பேக்கேஜஸ் எல்லாம் கிடையாது. அதற்கு பதிலாக திருப்பதி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட், திருப்பதி மெயின் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த பாலாஜி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காலையில் 6 மணி ஃபஸ்ட்டு பஸ் புறப்படும். அதற்கடுத்து ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்குமே இந்த பஸ் இருக்கும். இந்த பஸ்ஸில் திருமலையில் இருக்கக்கூடிய 6 கோவில்களுக்கு அழைச்சிட்டு போவாங்க. ஒருத்தருக்கு 120 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த பஸ் பாலாஜி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புறப்பட்டு ராம்பகிஷா பஸ் ஸ்டாண்டு வழியாகத்தான் போகும். ராம்பகிஷா பஸ் ஸ்டாண்ட்லேயும் இந்த பஸ் நிற்கும். அங்கேருந்து கூட நாம் ஏறிக்கலாம். இந்த பஸ்லேயே இந்த பஸ்ஸில் அழைச்சிட்டு போகக்கூடிய 6 கோவில்களுடைய பேர்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 120 ரூபாய் சார்ஜ் என்பதும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி மென்ஷன் செஞ்சுருக்கக்கூடிய பஸ்ஸில் நீங்கள் ஏறி திருமலையில் இருக்கக்கூடிய 6 கோவில்களை சுற்றி பார்க்கலாம். இதில் கவர் ஆகக்கூடிய 6 கோவில்கள் வேணுகோபால சுவாமி கோவில், ஜபாலி ஆஞ்சநேயர் கோவில், ஆகாஷகங்கா கோவில், பாப்ப விநாசம் கோவில், சிலாத்தோரணம் மற்றும் ஸ்ரீவாரி பாதம். பஸ்ஸில் ஏறின உடனேயே 120 ரூபாய் நம்மக்கிட்ட கலெக்ட் பண்ணி டிக்கெட் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு கோவில் வேணுகோபால சுவாமி கோவிலில் நம்மளை ட்ராப் பண்ணிவிடுவாங்க. அதற்கடுத்து வேணுகோபால சுவாமி கோவிலுக்கு உள்ளே போய் தரிசனம் செஞ்சுட்டு மறுபடியும் நம்ம பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணணும். நம்மளை அழைச்சிட்டு போகக்கூடிய அதே பஸ் ஒவ்வொரு கோவில்லையும் ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்மளை பிக்கப் பண்ணாது. ஒவ்வொரு கோவில் முன்னாடி இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப்பில் இந்த பஸ் ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்த கோவிலுக்கு போயிடும். இது போல் ஒவ்வொரு கோவிலுக்கும் அந்த பஸ் போயிட்டு இருக்கும். ரிட்டர்ன் வரக்கூடிய பஸ்ஸஸும் இருக்கும். இது போல் ஒவ்வொரு கோவில்லையும் நம்ம பஸ்ஸில் இறங்கி அந்த கோவிலை பார்த்துட்டு மறுபடியும்
மறுபடியும் பஸ் ஸ்டாப்புக்கு வரணும். அந்த வேணுகோபால சுவாமி கோவிலினுடைய பஸ் ஸ்டாப்பில் அடுத்த பஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அடுத்த பஸ் வந்த உடனே அதில் ஏறி அடுத்த கோவிலான ஜப்பாலி ஆஞ்சநேயர் கோவிலினுடைய பஸ் ஸ்டாப்பில் நம்ம இறங்கிக்கணும். ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லேயுமே எல்லா பஸ்ஸஸுமே நிற்கும். அங்கேருந்து ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் தரிசனம் பார்த்துட்டு மறுபடியும் அதே பஸ் ஸ்டாப்புக்கு ரிட்டர்ன் வந்து அடுத்த கோவிலான ஆகாஷ கங்கா கோவிலுக்கு மறுபடியும் பஸ்ஸில் ஏறி நாம் போகணும். இது போல் ஒவ்வொரு கோவிலுக்கும் நம்ம பஸ்ஸில் இறங்கி மறுபடியும் பஸ்ஸில் ஏற வேண்டியிருக்கும். இந்த பேக்கேஜுக்கு தான் ஒருத்தருக்கு 120 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கோவிலுக்குமே எத்தனை நேரம் வேண்டுமானாலும் நம்ம தரிசனம் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம். இந்த 6 கோவில்களுமே திருமலையில் அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய காரணத்தினால என்ட்ரி காலையில் 6 மணியிலிருந்து அலோ பண்ணுவாங்க. ஈவினிங் 5:30 மணியோடு என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் மதியம் 1 மணிக்கு மேலெல்லாம் இந்த பஸ் மூலமாக கோவில்களை சுற்றி பார்க்குறதுக்கு போகிறீங்கன்னா பஸ்ஸில் இருக்கக்கூடிய டிரைவர்கிட்டயே கடைசி பஸ் எத்தனை மணிக்கு இருக்குது என்பதை கேட்டுட்டு நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கோவிலை எவ்வளோ வேகமாக பார்க்கணும் என்பது நாமளே கால்குலேட் பண்ணிக்கலாம். இதுதான் திருப்பதி மற்றும் திருமலையில் இருக்கக்கூடிய கோவில்களை சுற்றி பார்ப்பதற்கு இருக்கக்கூடிய பேக்கேஜஸ். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.